குக்கர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க வரோம்னா, பிளெயின் குஸ்கா தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ குக்கர்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் ஊத்துனதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சமா 1 ஸ்பூன் வந்து இந்த நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து இருந்தா சேர்த்துக்கலாம். இல்லன்னா கூட ஆப்ஷனல் தாங்க. இப்போ வந்து நல்லா சூடானதும், இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ எல்லாம் வந்து ஏலக்காயெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். அந்த தாளிக்கிற பொருள் வந்து நல்ல எண்ணெயில வந்து பொரிப்படணும். பொரிப்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இன்னைக்கு வந்து 3 கப் ரைஸ் செய்ய போகிறதுனால, ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நம்ம எவ்வளோ ரைஸ் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல வெங்காயம், தக்காளி சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்குனதும், இப்போ வந்து நான் சொன்ன மாரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த 2 பச்சை மிளகாவும் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறிட்டும், ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறாம சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து 2யுமே வந்து நம்ம நறுக்கி சேர்த்தோம்னா, காரம் அதிகமாயிடும் இல்லையா? அதனால வந்து நான் நறுக்காம சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், இப்போ வந்து நான் சொன்னது மாரி 2 தக்காளி, அதையும் வந்து இப்போ நல்லா வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா அந்த பாருங்க பாருங்க பார்க்கவே தெரியுதுல்ல? நல்லா வெங்காயம், தக்காளி வதங்குனா தான் இந்த குஸ்கா வந்து டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா தூள் வந்து எதுவுமே சேர்க்கல. வேறு எதுவுமே. வெறும் காஷ்மீரி தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். காஷ்மீரி தூள் இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைச்ச அம் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா? அது மட்டும் சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் புதினாவும் மல்லித்தழையும் சேர்க்குறேன். இந்த பிளெயின் குஸ்காவுக்கு வந்து மெயினே வந்து புதினா தாங்க. புதினா வந்து 2லேருந்து ஒரு 3 இலையாவது சேர்த்தா தான் அந்த நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்னாப்ல 3 கப் ரைஸுக்கு வந்து 1 கப்புக்கு 1 1/2 கப் வந்து தண்ணி அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஒரு 1 ஸ்பூன் வந்து தயிரோ இல்லைன்னா வந்து லெமனோ பிழிஞ்சுக்கிட்டா வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்து தயிர் இல்லை. அதனால் வந்து நான் லெமன் வந்து ஒரு 4லேருந்து 5 சொட்டு வந்து பிழிஞ்சிட்ருக்கேன். இப்போ புழிஞ்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து நார்மல் பொன்னி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பொன்னி அரிசியிலே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்கள், சூப்பராக பார்க்கவே வந்து குஸ்கா வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருந்துச்சு. கொழையில நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்து இருந்துருந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இன்றைக்கி முட்டை மட்டும்தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா கூட வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறம் மதியானம் வீட்டில் சாப்பிட்றப்ப கூட வந்து கண்டிப்பாக பொல பொலன்னே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.